ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கப்பட்ட வேத பகுதி இந்த ஆண்டிற்கு கர்த்தர் நமக்கு சபைக்காய் கொடுக்கப்பட்டதான கர்த்தருடைய வார்த்தை. அதை உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் முதல் பகுதியாய் குறிப்பிட்ட சில வேத வசனங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு ஏற்கனவே பேசப்பட்டு வந்த வார்த்தைக்கு நேராய் வருகிற நாட்களில் கடந்து போகிறதா இருக்கும். வேத புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் போது பைபிள் அதிலே சொல்லுகிறது, உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஒன்று, கர்த்தருடைய ஆவியானவர். இரண்டு, கர்த்தருடைய வார்த்தை. நம்ம 2 வாரங்கள் இந்த வேத வசனத்தை தியானிக்க ஏதுவானது. ஆகையினால அடுத்த பகுதிக்கு நேராய் கடந்து வர விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வேத வசனத்தை வாசிக்கலாம். தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு. அப்படியானால் விசுவாசிகளின் தலைமுறைகளுக்கு, வருங்கால சந்ததிகளுக்கு கர்த்தர் சொல்லப்பட்ட வார்த்தை இது. அதிலே சொல்லுகிறது, அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை. அப்போ வருஷங்களாய் பாழாய் இருக்கிறதை நம்முடைய கண்கள் இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்களில் காண வேண்டும். அல்லேலூயா. நீண்ட வருஷங்களாய், நீண்ட மாதங்களாய் நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடம் பாழ்கடிக்கப்பட்டிருக்கிறது, எந்த இடம் வெறுமையாக்கப்பட்டிருக்கிறது, அதை இந்த காலை வேளை சபை மக்கள் சற்று கூர்மையாய் கவனித்து, என்னுடைய வீட்டுக்குள்ள, என்னுடைய குடும்பத்துக்குள்ள, என்னுடைய பிள்ளைகளுக்குள்ளால எந்த இடம் பாழாய் இருக்கிறது என்பதை இந்த பகல் வேளை ஒன்று காணக்கூடிய ஒரு உணர்வு, அதற்காய் ஜெபிக்கக்கூடிய ஒரு உணர்வு, அதற்காய் தெய்வ சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய ஒரு உணர்வு வாழ்விலே வருமானால் அந்த இடம் பாழல்ல. அந்த இடத்தை ஒரு செழிப்பாய் மாற்ற நம்முடைய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல சொல்லுகிற பாருங்க, அவர்கள் நெடுங்காலம், நீண்ட காலம். சிலர் சொல்லுவாங்க, இத்தனை வருஷம் பாடு அனுபவிக்கிறேன், இத்தனை வருஷம் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், இத்தனை வருஷம் வேதனையை அனுபவிக்கிறேன், என்னுடைய ஜபத்திற்கு ஏற்ற பலனை அனுபவிக்க முடியவில்லை, என்னுடைய ஆராதனைக்கு ஏற்ற பலனை அனுபவிக்க முடியவில்லை. இந்த காலை வேளையில வேத வசனத்திலிருந்து அதனுடைய காரணத்தை கண்டுபிடித்து அதனுடைய பரிகாரத்தை கிறிஸ்துவனிடத்திலிருந்து தெய்வ சபை இந்த காலை வேளை அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுகிறது, அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி. அப்போ பாழாய் இருக்கிறது, இது இப்படித்தான் இருக்கும், எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் இதை கட்ட முடியாது என்கிற எண்ணம் நம்முடைய இருதயத்தில் வரக்கூடாது என்கிற நிர்விசாரம், என்கிற அலட்சிய போக்கு வரக்கூடாது. எந்த இடத்தை கட்டணுமோ அந்த இடத்தை நம்ம தான் கட்டணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
வேற யாராவது கட்டுனா அது நமக்கு ஒரு திறன் உண்டு, நமக்கு ஒரு திராணி உண்டு, நமக்கு ஒரு தேவ கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நமக்கு எப்படி கட்டினால் நிற்கும் என்பதை வேத வசனத்தின்படி நீங்களும் நானும் உணர்ந்து அதிலே கட்டினால் அது நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறான், ஒருவன் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற மரம் கல் வைக்கோல் புல் ஆகியவைகளை வைத்து கட்டினான். அப்போ நம் கட்டுவது எப்படி கட்டுகிறோம், எதற்காக கட்டுகிறோம்? புல் வைக்கோல் வைத்து கட்டுவது லகுவாய் கட்டலாம், சீக்கிரம் அழிந்து போகும். ஆமென், அல்லேலூயா. லகுவாய் கட்டினால், ஈஸியாய் கட்டினால், பிரயாசப்படாமல் கட்டினால், கடின உழைப்பில்லாமல் கட்டினால் சீக்கிரம் அழிந்து போகும். கிரயம் செலுத்தி கட்டினால் அதை கர்த்தர் நிலை நிறுத்துவார். அல்லேலூயா. காரணம் எப்போ நிலை நிற்குமா தெரியுமா? அக்கினிக்கு முன் அது பரிசோதிக்கப்படும் போது நாம் எப்படி கட்டினோம் என்பதை கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கினிக்கு முன் அது நின்றாகணும். ஒரு நாளைக்கு நீங்களும் நானும் தப்பி போக முடியாது. நான் பாஸ்டராக்குன்னு சொல்லி விலக முடியாது, விசுவாசியாக்குன்னு சொல்லி விலக முடியாது. காரணம் என்ன தெரியுமா? நாம் கட்டுகிறது பூமிக்குரியதல்ல, நித்தியத்துக்குரியதை உண்மையாய் கட்டினால் அது என் தேவன் ஒரு நாளைக்கு அக்கினிக்கு முன்ன அதை கடத்தி விடும்போது, அக்கினிக்கு முன்ன அதை நடத்தி விடும்போது, அக்கினிக்கு முன்ன அதை வைத்து ஊதும் போது அது எந்த அளவு நேர்த்தியாய் கட்டப்பட்டது என்பதை பைபிள் தெளிவாய் நமக்கு வெளிப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல சொல்லி இருக்கிற, வாசிக்கலாம் அந்த வசனம். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல், ஒருவன் அந்த அஸ்திபாரம் மூலை கல்லாகிய கிறிஸ்து. அதுக்கு மேலதான் பாஸ்ட் கட்டினாலும் சரி, அசம்பிளிஸ் ஆஃப் காட் கட்டினாலும், ஃபுல் காஸ்பல் கட்டினாலும், கிருபாசனம் கட்டினாலும், ஐபிசி கட்டினாலும், சிஎஸ்ஐ கட்டினாலும், ஆர்சி கட்டினாலும், டிபிஎம் கட்டினாலும், சிபிஎம் கட்டினாலும், இன்னும் ஆயிரக்கணக்கான டினாமினேஷன் இருக்கு. டினாமினேஷன் ஆண்டவர் பார்க்க மாட்டாரு. அவருடைய வசனத்தின்படி மூலை கல்லாகிய கிறிஸ்துவின் மேல் யார் எப்படி கட்டி இருக்கிறார்கள் என்பதை ஒரு நாள் அக்கினி பரிசோதிக்கும். அல்லேலூயா. இந்த சபைக்காரங்களுக்கு முன்னுரிமை இல்லவே இல்லை. பூமியில முன்னுரிமையை காட்டலாம், தெய்வ சமூகத்துல யாருக்கும் முன்னுரிமை இல்லை. யாருக்கு முன்னுரிமை தெரியுமா? அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டு வசனத்தின்படி தெய்வ பயத்தோடு வாழ்ந்து தங்கள் வாழ்க்கையை இந்த வசனமாகிய மூலை கல்லின் மேல், கிறிஸ்துவாகிய மூலை கல்லின் மேல் கட்டுகிறவர்கள் தான் கர்த்தர் முன்னுரிமையை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதில் சொல்லுகிறது, இந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவன் வேலைப்பாடு. கட்டுவதற்கு உபகரணம் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கட்டுவதற்குரிய உபகரணத்தை கொடுத்திருக்கிறார். எங்க புல்ல வைக்கணும், எங்க வைக்கோல வைக்கணும், எங்க மரத்தை வைக்கணும், எங்க பொண்ணை வைக்கணும்னு சொல்லி பைபிள் நமக்கு ஒழுங்கு நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சோதிக்கப்படுகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படுவது போல விலையேற பெற்ற விசுவாசம் ஒரு நாள் சோதிக்கப்படும். உங்களுடைய என்னுடைய விசுவாச பரீட்சை என்பது சும்மா லகுவா உள்ள பரீட்சை அல்ல. அது அக்கினிக்கு முன்னாலதான் பரிசோதிக்கப்படும். நம்ம எப்படி கட்டுகிறோம், எதனால கட்டுகிறோம், கட்டுவதற்கு உபகரணம் தாராளம் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. புல்லை வைக்க வேண்டிய இடத்துல
புல்லை வைக்க வேண்டும், வைக்கோலை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கோலை வைக்க வேண்டும், கல்லை வைக்க வேண்டிய இடத்தில் கல்லை வைக்க வேண்டும், பொன்னை வைக்க வேண்டிய இடத்தில் பொன்னை வைக்க வேண்டும். Praise the Lord. வைக்கப்பட வேண்டிய இடத்துல வைக்க வேண்டிய காரியங்களை வச்சா அது நமக்கு நஷ்டத்தை கொண்டு வராது. Praise the Lord. அல்லேலூயா. சிலர் இடம் தெரியாம சில பொருட்களை சில இடங்கள்ல கொண்டு வைப்பாங்க, பயங்கர ஆபத்தை கொண்டு வரும். Praise the Lord. அல்லேலூயா. மீட்டர் போடும் அதற்குரிய உபகரணங்களை கொண்டு நம்ம வீட்டுக்குள்ள எங்கேயாவது வைப்போமா? இல்ல, அரசாங்கம் அதை சம்மதிக்காது. அது வைக்க வேண்டிய வெளியே ஒரு ஓரமான ஒரு இடம், மழை பெய்தா நனையாத ஒரு இடம், அதுக்குன்னு நம்ம ஆயத்தப்படுத்துவோம். அதே மாதிரி வீட்டுக்குள்ள வைக்க வேண்டிய சுவிட்சை கொண்டு வெளியே கொண்டு வச்சிருவோமா? வெளியே வைப்போம் தேவைக்கு ஒண்ணு. இதே போல மனுஷனுடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் கட்டப்பட வேண்டிய இடம் சரியாய் கட்டினால் ஒரு நாளைக்கு அக்கினிக்கு முன்ன இது நிக்க வேண்டியது இருக்கிறது. கைகளை தூக்கி கத்திர மகிமைப்படுத்துவோம். சிலர் சுகமா தூங்குறாங்க, தூங்குங்கம்மா, உங்களை நான் தடை பண்ணல, நல்லா தூங்குங்க. Praise the Lord. அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, உனக்கு கட்டுவதற்கு பொன் வெள்ளி, வாசிங்க, வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல், இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு, அவனுடைய வேலைப்பாடு. இங்க ரெடிமேட் எல்லாம் வச்சு கட்டலாம், அந்தந்த சமயத்துக்கு ஏற்றபடி கட்டி நமக்கு காலத்தை ஓட்டிடலாம். இந்த வேலைப்பாடு ஒரு நாள் வெளியாகும். கைகளை தூக்கி கத்திர மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நஷ்டம் அடைந்தால் அதோட போச்சு. நாளானது அதெல்லாம் இப்ப தெரியாது. கேட்டீங்களா? விசுவாச ஜீவிதத்தினுடைய நிறைவு இப்ப தெரியாது நமக்கு. விசுவாச ஜீவிதத்தின் பலன் இப்ப தெரியாது. அதற்குன்னு ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதில் சொல்லி இருக்கிறது வாசிங்க. அது அக்கினியினால் வெளிப்படுத்தப்படும். அவன் வேலைப்பாடு. எப்படி நீங்க கிறிஸ்துவுக்கா என்ன செய்தீங்க, எப்படி கட்டுனீங்க என்பதை இது ஒரு நாளைக்கு வெளிப்படுத்தும். அக்கினியானது பரிசோதிக்கும். அல்லேலூயா. நிலைத்தால் நிலைத்தால் செய்கிற வேலை பாழாக கூடாது. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிறது ஒரு நாள் பாழாக விடக்கூடாது. ஏனோ தானோ என்று சொல்லி நிர்விசாரத்தோடு அலட்சியத்தோடு கடமைக்காக கூலிக்கு மாரடிக்கிற மாதிரி உள்ள கடமை இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஜீவனை தந்திருக்கிறார் ஐயா, ஆரோக்கியத்தை தந்திருக்கிறாரு. இந்த ஆரோக்கியம் நமக்கு நிரந்தரம் அல்ல. நம்ம பிரயாசப்பட்ட பலன் நிரந்தரம் அல்ல. நிரந்தரமான ஒரு வீடு நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நிலைத்தால் நிலைக்கணும். எதை செய்தாலும், வார்த்தையில செய்தாலும், கிரியையில செய்தாலும் அது கர்த்தருக்காக செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா. அவங்க சொன்னாங்களேன்னு செய்ய விரும்பாதீங்க. பைபிளை நல்லா படிங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்புணர்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நேர்த்தியா செய்யுங்க, நல்லா செய்யுங்க, தெய்வ பயத்தோடு செய்யுங்க, கர்த்தருக்காக செய்யுங்க. எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்யுங்க. அதனுடைய பலனை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. மனுஷனுக்காக செய்தா பாதி வழியில நம்ம நின்று போவோம். கர்த்தருக்காக செய்யுங்க, கர்த்தர் நம்மை நடத்துவார். அப்ப இந்த வருஷத்துல நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தத இந்த காலை வேளை ஒவ்வொருவருடைய இருதயங்களுக்குள்ள எந்த இடம் பாழாய் இருக்கு, எத்தனை வருஷமா பாழாய் இருக்கு, எத்தனை மாசமா பாழாய் இருக்கு, அதை இன்று இந்த காலை வேளையில நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒன்று அப்படியே நம்முடைய எண்ணத்துக்குள்ள அந்த அனுபவங்கள் வரட்டும். பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை, பூர்வம்
தலைமுறை தலைமுறையா நிர்மூலமா இருக்கு. உங்களை என்னை கத்தர் ரட்சித்தார். நிர்மூலமா இருக்கிறத ஒன்னு தூக்கி எடுப்பதற்கு கத்தர் உங்களை என்னை கத்தர் ரட்சித்தார். அல்லேலூயா. நம்மை ரட்சித்தது ஏதோ 2 பாட்டம் பாடி ஜெபம் பண்ணி ஆராதிச்சுட்டு போவதற்கல்ல. ஜீவனோட இருக்கும்போ பூர்வத்துல இடிக்கப்பட்ட சிலதை கட்டுவதற்கு கத்தர் உங்களை என்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கெல்லாம் பாழா கிடக்கு. இந்த பகல் வேளையில ஜெபிக்கிறோமே, ஆண்டவரே இதுக்கு ஒரு மாற்றம் வராதா? இந்த சூழ்நிலைக்கு மாற்றம் வராதா? உடைக்கப்பட்ட குடும்பம், குடும்ப ஜீவிதம் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வருஷத்துல, இந்த மாதத்துல கர்த்தர் கட்டி எழுப்ப வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? உடைக்கப்பட்டு இருக்கிற குடும்பத்தினுடைய சமாதானங்கள், பாழ்கடிக்கப்பட்ட பிரிந்து கிடக்கிற அனுபவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கர்த்தர் தரணும். ஆமென். அல்லேலூயா. கிரயம் செலுத்தி முழங்கால் படி போட்டு தெய்வ பிள்ளைகள் ஜபிக்க வேண்டும். ஆண்டவரே எங்க குடும்பமா ஒரு மனதோடு இருக்கணும். எங்க குடும்பமா ஒரு தனி தன்மை வாய்ந்ததாய் வேத வசனத்தின்படி நாங்க உண்மையாய் ஒற்றுமையாய் ஐக்கியமாய் கர்த்தரை சேவிக்க எங்களுக்கு கிருபை தரணும்னு சொல்லி விசுவாசிகள் ஜபிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க குடும்பத்துக்குள்ள பிரிவினைய வச்சுட்டு, உங்க குடும்பத்துக்குள்ள உடைவை வச்சுட்டு எவ்வளவு தான் ஜெபித்தாலும் ஜெபத்துக்கு பதில் வராது. பாழான அனுபவம் மாற வேண்டுமானால் ஒரு மனதின் ஆவி வாழ்க்கைக்குள்ள கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஒரு மனம் எங்கே உண்டோ அங்கதான் கர்த்தருடைய ஆவியானுடைய விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவார். என்னைக்கும் சண்டை பிடிச்சிட்டு, என்னைக்கும் வாக்குவாதம் பண்ணிட்டு, என்னைக்கும் பிரச்சனை உண்டாக்கி நெடுநாளா குடும்பத்தையும் பாழ்கடித்து தனக்குரிய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் வாழ்க்கையையும் பாழ்கடிக்கிற அனுபவங்களுக்கு இந்த நாள் ஒரு மாற்றம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பைபிள் அதில் சொல்லுகிறது, நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி. அப்ப கட்ட ஆரம்பிக்கணும். நம்ம கட்டி இன்னையில இருந்து ஜபத்தினால வாழ்க்கையை கட்ட ஆரம்பிக்க வேண்டும். ஒரு குடும்பம் என்று சொன்னால் குடும்பத்துக்குள்ள ஒரு தெய்வீக நிறைவு வாழ்க்கைக்குள்ள இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. புதுசா சில பிள்ளைகள் விவாகமானீங்க. உங்களுக்குள்ள குடும்ப ஜபம் உண்டா? உங்களுக்குள்ள தெய்வ சமூகத்துல காத்திருக்கிற அனுபவம் இருக்கா? உங்களுக்குள்ள நீங்க சில காரியத்துக்கு தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் எல்லாம் அம்மா அப்பாவை குற்றம் சொல்லுவீங்க. இனி நீங்களா பாடுபட்டு, அவங்க பாடுபட்டு வஸ்து வாங்கினாங்க, அவங்க பாடுபட்டு வீடு வச்சாங்க, அவங்க பாடுபட்டு உங்களுக்கு என்னென்னமோ சேர்த்து வச்சிருக்கிறாங்க. இனி நீங்க சொந்தங்கால நின்று சொந்தமா வேலை செய்து சொந்தமா பாடுபட்டு குடும்பத்தை நடத்தி பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளை வளர்த்தி பிள்ளைகளுக்கு நன்மதிமை செய்து இன்னும் அது போல ஒரு 25 சென்ட் பூமி வாங்கி அடுத்த காரியத்துக்கு போகும்போது தான் உங்களுக்கு தானே சூடு வரும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சிலர் நிசாரமா பேரண்ட்ஸ தரம் தாழ்த்தி கீழ்த்தரமா பேச ஆரம்பிப்பாங்க. நீ என்ன சேர்த்த, நீ என்ன உண்டு பண்ணன, சகோதரா சகோதரி அன்னைக்கு வேலை செய்தா நான் கூலி வேலைக்கு ஃபர்ஸ்ட் போகும்போ எனக்கு 40 ரூபாய் கொடுப்பாங்க. காலையில 7 மணிக்கு தலையில குட்ட வச்சா 5 மணி ஆகும். 100 குட்ட மணல். இன்னைக்குள்ள மாதிரி டயர் குட்டை கிடையாது, சூரல்ல உள்ள பெரம்பு குட்டை. இவ்வளவு கயிற்று இருக்கும். தண்ணியில ஏற்கனவே கூரை போட்டிருப்பாங்க. மணல் ஒளிவி வராம இருக்க, சொரிஞ்சு வராம இருக்க. செங்கல் சூளையில வேலை செய்யும்போ ஆத்துல இருந்து மணல் கோரி தருவாங்க. செங்கல் சூளை இருக்கிற இடம் இந்த நம்ம கீழே ஏலாயில இருந்து இதா பாத்தீங்களா மேடு, இதே மாதிரி மேடான இடம். ஒரு ஆளுக்கு 100 குட்டை எப்ப முடியுதோ போகலாம். ஒரு 15 குட்டை மணல் எடுக்கும் போதே முழு சரீரமும் சின்ன பின்னமாய் கலைக்க ஆரம்பிக்கும், சின்ன பின்னமாய் ஒட்டைய ஆரம்பிக்கும்.
அப்படி நல்லா வேலை செய்து நல்லா கடினமா உழைச்சு நல்லா அன்னைக்கு வாங்கின சில பொருள் இன்னைக்கு என் வீட்டுக்குள்ள பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 17வது வயதுல தனியா வேலை, 16ல 13வது வயதிலே வாழைக்கிருஷி தனியா ஆரம்பிச்சது, காய்கறி வாழைக்கிருஷி. இன்றும் வேலை செய்ய தயக்கமே இல்லை. சரீரத்தில் ஆரோக்கியம் இருந்தா பாஸ்டர் அது தனித்தன்மை, ஊழியம் தனி. எவ்வளவு ஆரோக்கியம் இருக்கு அவ்வளவு காடு ஒர்க் செய்யணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கையில தூக்கி கத்தரை மகிமைப்படுத்துவோம். இன்னைக்கு நியாயமான கூலி உண்டையா. அன்னைக்கு வேலை செய்த மாதிரி இன்னைக்கு செய்தா ஏற்றம் குறைஞ்ச 1200 ரூபாய் கூலி உண்டு. இன்னைக்கு இந்த 40 ரூபாவுக்கு எத்தனை கெட்ட வார்த்தை, எத்தனை அனாவசியமான வார்த்தைகள். தண்ணி குடிக்க கூட விட மாட்டாங்க, அவ்வளவு கடினமா நடத்துவாங்க. ஆனா அது கடினமா தெரியல, அது கஷ்டமா தெரியல. காரணம் என்ன தெரியுமா? நமக்கு செய்ய வேண்டிய காரியம் மனதுல ஒரு திட்டம் உண்டு. ஆகையினால அது நமக்கு கஷ்டமா தெரியல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மனதுல நல்ல திட்டம் இருந்தால், மனதிலே தெய்வீக ஒரு தரிசனம் இருந்தால், உனக்கு ஒரு காரியம் செய்ய கஷ்டம் உனக்கு பிரயாசமா தெரியாது. செய்து முடிக்கிறது வரை உன்னுடைய நாடி துடிப்பு, இதய துடிப்பு, செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்ற துடிப்பு துடி துடித்து கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. என்னை கேட்கிற தெய்வ சபையே, பைபிள் சொல்லுகிறது, அதிலே பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, யாரு எடுக்கிறது, யாரு செய்கிறது? நான் செய்ய வேண்டியதை நான் தான் செய்யணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள நீங்க செய்ய வேண்டியதை நீங்க தான் செய்தாகணும். வேற யாரையும் அவங்க செய்யட்டும் இவங்க செய்யட்டும் யாரோ பண்ணட்டும் இல்லவே இல்லை. பொறுப்பு வீட்டினுடைய குடும்ப தலைவன், தகப்பனுடைய தலையில ஒரு உத்தரவாதம் உண்டு, தாயினுடைய தலையில் ஒரு உத்தரவாதம் உண்டு, பிள்ளைகளினுடைய தலையில் ஒரு உத்தரவாதம் உண்டு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இத்தனை வருஷம் பாழாயிருக்கேன், அப்படியே பாழா போகட்டும், அப்படியே விடக்கூடாது. இந்த வருஷத்துல சிலதை கட்டி எழுப்பணும். ஆமென். எத்தனை பேர் விரும்புகிறீங்க எங்க வீடு கட்டி எழுப்பப்படணும்னு? எத்தனை பேர் விரும்புகிறீங்க எங்க பிள்ளைகளை கொண்டு சிலதை கட்டி எழுப்பணும்னு? கிரயம் செலுத்தி தான் ஆகணும். ஆமென், அல்லேலூயா. நகம் நனையாத நத்தை எடுக்க முடியாது தண்ணிக்குள்ள இருக்கிறத. அல்லேலூயா, அல்லேலூயா. நகம் நனையாம நத்தை எடுக்க முடியாது. பாடுபட்டு தான் ஆகணும், வேலை செய்து தான் ஆகணும், உழைத்து தான் ஆகணும், செயல்பட்டு தான் ஆகணும். அப்படி நீ கட்டினால் தலைமுறை தலைமுறையாவது நிலைச்சிருக்கும். அல்லேலூயா. இல்ல தாத்தா காலத்துல இப்படி இருக்கு, அப்பா காலத்துல இப்படி இருக்கு, என் காலமும் இப்படி இருக்கட்டும்னு விட்டுறாதீங்க, நிர்விசாரமா விடாதீங்க. பூர்வமானவைகளில் எதை கட்டணும் பைபிளை வாசிங்க. நீங்க கட்டப்பட வேண்டியது அங்க சொல்லப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை, பாழானது புதியது சிலது கட்டணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த நாட்களில் தெய்வ சமூகத்துல தரித்திருந்து ஜெபிக்க வேண்டும், தரித்திருந்து விழுந்து காத்து கிடக்கணும். ஆண்டவரே, எங்க குடும்பத்தை கொண்டு நீங்க செய்ய நினைத்த காரியம் என்ன? எங்க பிள்ளைகளுக்கு நாங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஏதோ எப்படியோ வேலை பண்றோம், ஏதோ ஒன்னொன்னா பண்ணி அப்படியே காலத்தை உருட்டிட்டு போகிறோம். இல்லவே இல்லை. நீங்களும் நானும் வாழ்ந்து இருக்கும் போது கர்த்தருடைய நாமத்திலும் சிலதை கட்டணும், பூமியில வசிக்கும் போதும் சிலதை கட்டி வாழ்க்கையில அனுபவிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நீங்க புதிதாய் கட்டினால், அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, வாசிங்க. மறு ஜாதியார் நின்று கொண்டு மேய்த்து புத்திர பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரமாய் இருப்பார்கள். நீங்களோ
கர்த்தரின் ஆசாரியர் சொல்லப்படுவீர்கள். அல்லேலூயா. நீங்க கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். அப்போ அந்நிய ஜாதியான் அடிமை கொள்வதற்கு இடம் கொடுக்க கூடாது. அவன் சொல்லணும், இவங்க பூர்வத்துல சிலதை செய்திருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில வருஷங்களுக்கு முன்னால அநேகரை நான் உற்று கவனிக்கிறேன். பல பண்ணையர்னு சொன்னவங்க, பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த சென்டென்ஸ் தெரியாது. பண்ணையர்னு சொல்லுவாங்க. பண்ணையர்னா எஜமானன், அந்த இடத்துக்கு ஒரு உயர்ந்த மனுஷன், ஆஸ்தி ஐஸ்வர்யம் படைத்தவன். பண்ணையர்னு சொன்னவன் 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறையில பார்த்தா வீடு வைக்க கூட இடம் இல்லாம இந்த வாடகை வீடுகள்ல போய் கிடக்கான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? பண்ணையருக்க தோட்டத்துல கூலிக்கு வேலை செய்தவன் 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் வாங்கி சொந்தமா வீடும் கட்டி பிள்ளைகள் எல்லாம் பண்ணையரை விட மேல் தரத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. பைபிள்ல சொல்லுகிறது, மறு ஜாதியார் நின்று கொண்டு, அவங்க பார்க்கணும், ஜெபிக்கிற உன்ன கை சூண்டி குறை சொல்ல இடம் கொடுக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இத்தனை வருஷம் வேலை செய்தாங்க. எங்க என்ன யோசிக்கிறீங்களா? நிதானிக்கிறீங்களா? என்னைக்கு இந்த ஆரோக்கியம் உடம்புல நிக்காத வேலை செய்ய, என்னைக்கும் காசு ஒன்று போல வருமானம் வராது. ஆனா கர்த்தர் தருகிறதுல நீங்களும் நானும் தெய்வ பயத்தோடு அதை கைகாரியம் செய்ய பழக வேண்டும். அல்லேலூயா. மறு ஜாதியார் நின்று கொண்டு, வாசிங்க, நின்று கொண்டு மேய்த்து, அந்நிய புத்திரர் பண்ணையாட்களும் வேலை செய்கிறவனை கர்த்தர் தருவாரு. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிகளை நல்ல ஸ்தானத்துக்கு கொண்டு வர என் கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறார். இந்த காலை வேளையில நீங்களும் நானும் அதற்கு ஆயத்தமுள்ளவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்த வேண்டும். 1-2 வசனங்களை கூட அதில் 58ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கிற வேளையில வாசிக்கலாம். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல், உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சண்டே ஸ்கூல் ஆசிரியர்கள், பிள்ளைகள் கவனிங்க. நல்லபடியா தெய்வ பயத்தோடு நீங்க கற்றுக் கொடுப்பீங்கன்னா உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள். ஆமென். அல்லேலூயா. பிள்ளைகளை, முன்னால இருக்கிற பிள்ளைகளை நல்ல ஒரு கௌரவமாய் கனத்துக்குரியவர்களாய் கண்டு தெய்வ பயத்தோடு வேதத்தை கற்றுக் கொடுப்பீர்களானால் இந்த பிள்ளைகளை கொண்டு பூர்வத்துல விழுந்து கிடக்கிறத கட்டுவதற்கு கர்த்தர் உபயோகப்படுத்துவார். அல்லேலூயா. சண்டே ஸ்கூல்ல நல்ல தெய்வ பயத்தை கற்றுக் கொடுங்க. உங்க வீட்டுக்காரியங்களை பேசுகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பயத்தை, நல்ல தெய்வ பயத்தை கற்றுக் கொடுங்க. பிள்ளைகளை முழங்கால் படி போட வச்சு ஜெபிக்க வைங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. டீச்சருக்கே முழங்கால் மடங்கல்ல, என்ன பிள்ளைகளை எப்படி ஐயா நடத்த முடியும்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. டீச்சரே உருப்படி ஆராதனைக்கு வரல, என்ன பிள்ளைகளை எப்படி திருத்த முடியும்? பழுதடைஞ்ச இடத்த திருத்துங்க இந்த பகல் வேளையில. பிரைஸ் தி லார்ட். நமக்கு சிரிச்சலாம். இப்ப அமைதியா கவனித்துக் கொள்ளுங்கள். வார்த்தை சொல்லுகிறது, வாசிங்க. உன்னிடத்துல இருந்து, அந்த இடத்துல என்னிடத்துல இருந்து தோன்றினவர்கள் சொல்லி இந்த காலையில உங்க பேர் அதுல போடுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என்னிடத்துல இருந்து தோன்றினவர்கள். தாய் தகப்பன்மார், எங்க பிள்ளைகள் ஒரு உரிமை, என்னென்னமோ காரியத்துக்கு உரிமை பாராட்டுகிறோமே, தெய்வ காரியத்துல உரிமை பாராட்டி அந்த பிள்ளைகளுக்கு தரப்புல நில்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க.
அல்லேலூயா. கேட்குதா உங்களுக்கு? என்ன சம்பாத்தியம் பண்ணினாலும் ஒரு குறிப்பிட்ட லைன் வரதான். இந்த பிள்ளை கிறிஸ்துவ வேரூன்றி நிலை நிற்குமானால் அதை விட மேலானது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. உலக நாடுகள் எல்லா இடமும் அழிவு சம்பவிக்கு, இனி அழிஞ்சிட்டு தான் இருக்கும். ஒருத்தனும் மாற்ற முடியாது. இந்த வார்த்தை வள்ளியும் புள்ளியும் மாறாது. பிரைஸ் தி லார்ட். ஒரு பக்கத்துல தண்ணி, ஒரு பக்கத்துல தீ, ஒரு பக்கத்துல பஞ்சம், ஒரு பக்கத்துல கொள்ளை நோய், என்னென்னமோ நடக்கு. எந்த தலைவனாலையும் பரிகரிக்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? இது ஒரு நாளைக்கு சம்பவித்ததான் ஆகும். அல்லேலூயா. நோவாவின் காலத்தில் நடந்தது எப்படியோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும். நோவாவின் காலத்துல தண்ணி வந்து எல்லாத்தையும் இழுத்துட்டு போச்சு. இப்ப பாருங்க, அக்கினி ஒருத்தரால அணைக்க முடியல. பயங்கர காற்று வீசிட்டே இருக்கு, பரவிட்டே இருக்கு. தெய்வ பயம் உண்டா? பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா. தெய்வ பயம் உண்டா ஐயா? பாதுகாப்பு உண்டு. தெய்வ பயம் உண்டா? சத்துரு வெள்ளம் போல வரும்போ ஆவியானவர் கொடியேற்றுவார். போன வாரம் கடைசியா முடித்த பகுதி. தெய்வ பயம் உண்டா? சத்துரு எவ்வளவு வீரமா வரட்டும், ஆவியானவர் கொடியேற்ற ஆரம்பிப்பார். இந்த காலை வேளையில தெய்வ பயம் உள்ள ஒரு ஜீவிதம் வாழ்க்கைக்குள்ளால உருவாகமானால் தேவனால் உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும். உங்க சந்ததியினுடைய வாழ்க்கை கட்டப்படும். அதில் சொல்லுகிறது, வாசிங்க. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாயிருக்கும் அஸ்திபாரத்தின் மேல் நீ கட்டுவாய். திறப்பு யாரெல்லாம் திறந்து போட்டிருக்கு வாழ்க்கைய. உங்க ஜீவிதம் உடைவதற்கு ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாம உடையவை செய்யாது. கைகளை தூக்கி கத்திர மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. குடும்பத்துக்குள்ள சில பிரச்சனைகள் வருவதற்கு, சூறாவளிகள் காற்றடிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லைன்னா தெய்வம் 2 மடங்கு உதவி செய்ய விரும்புகிறார் என்பது அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? யோபுவினுடைய பிள்ளைகளுக்கு வீட்டுல கொடுங்காற்றடிக்க காரணம் இல்லை. சாத்தானு கூட ஆண்டவர் சொன்னாரு, அவனுக்கு ஜீவனை மட்டும் தொடாத, நீ என்ன வேணுமோ பண்ண. ஆண்டவர் சொன்னதாம அப்படியே செய்தான். அவனுக்கு ஜீவன்ல தொட விடல. அவன் பிள்ளைகளுக்கு வீடு அப்படியே விழுந்து எல்லாம் ஒரே மிக்க விழுந்து போச்சு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கவனிக்கிறீங்களா? யோபு என்னென்னமோ விதத்துல அவன் பண்ணி பார்த்தான். ஆனா அவன் ஜீவனை மட்டும் தொடக்க கத்தர அனுமதிக்கல. இதே போல தெய்வ சித்தத்தின்படி ஒரு உடைவு வந்தா ரெட்டிப்பாய் கத்தர் நம்மை கட்டுவார். அல்லேலூயா. ஆகையினால நடக்கிறதெல்லாம் தெய்வ சித்தம்னு நீங்க மௌனமாய் இருக்க கூடாது. எந்த இடத்துல திறப்பு கிடக்குன்னு சொல்லி ஒண்ணு இந்த பகல் வேளை நீங்கள் நான் யோசிக்கணும். அதுல சொல்லி இருக்கிறது, தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டப்படுவாய், கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்று படி, திருத்துகிறவன் என்றும் நீ பேர் பெறுவாய். அல்லேலூயா. பைபிள்ல சொல்லுகிறது, நீ திறப்பானதை அடைக்கிறவன். சாத்தானுக்கு வருவதற்கு வழியை திறந்து கொடுத்துட்டு போன்னு சொன்னா போகாது. அது வருகிற வழியை ஃபர்ஸ்ட் அடைக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஒரு மந்த பவிச்ச போல இருக்கு சர்ச் இன்னைக்கு. கைகளை தூக்கி கத்திர மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. திறப்பானத எங்க திறந்து கிடக்குன்னு பார்க்கணும். திறப்ப கண்டுபிடிக்காம நம்ம வாழ்க்கையில ஒரு உயர்வை அனுபவிக்கவே முடியாது. நம்ம கொண்டு போடுவோம், எல்லாம் அங்க பாழா போயிட்டே இருக்கும். எங்க திறந்து கிடக்குன்னு அந்த காலையில காணணும். பிரைஸ் தி லார்ட். சிலரு நல்லா ஜோம் பண்ணுவோம், பைபிள் வாசிக்க மாட்டேன், அங்க திறந்து அங்க விடுவாங்க. சிலர் நல்லா பைபிள் வாசிப்பாங்க, ஜோம் பண்ண மாட்டாங்க.
சிலர் இது ரெண்டும் கரெக்டா செய்வனும் கீழ்ப்படிய மாட்டாங்க. சிலர் கீழ்ப்படிவாங்க, சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. புரியுதா உங்களுக்கு? எங்க தரப்பு கிடக்குன்னு பார்க்கணும், அதை கண்டுபிடிக்கணும். அது நமக்கு ஆவிக்குரிய மனக்கண் தெளிவா இருந்தா நமக்கு கண்டுபிடிக்கலாம். இன்ன இடத்துல இந்த பிரச்சனைக்கு ஆணி வேறு இன்ன இடத்துல இருந்து தொடங்குது. சிலர் எல்லாம் செய்வாங்க, ஆனா நிர்விசாரம். பார்க்கலாம், அடுத்த மாசம் பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம், இந்த வாரம் போச்சு இல்லையா, இனி பிறகு பார்க்கலாம். Praise the Lord. Hallelujah. சிலருக்கு ஒரு சின்சியாரிட்டி இருக்காது. நம்ம இத்தனை நாளும் போச்சு, இது போல அங்க போட்டு வண்டி உருண்டு உருண்டு அப்படி இருக்கும். அதுல சொல்லுது, திறப்பானதை அடைக்கிறவன் என்றும். திறப்ப அடைச்சா மழை பெய்யும், வீட்டுக்குள்ள தண்ணி வராது. Praise the Lord. திறப்ப அடைச்சா நமக்கு சுகமா ஜீவிக்கலாம். திறப்ப அடைச்சா நமக்கு சமாதானத்தோட வாழலாம். இயற்கையின் சீற்றத்துக்கு பயப்பட வேண்டாம். Praise the Lord. திறப்பை அடைக்கிறவன் என்றும் பாதைகளை திருத்தணும். திருத்த வேண்டிய இடம் திருத்தணும். அவரவரை திருத்திக்கிடணும். Praise the Lord. அல்லேலூயா. திருந்த வேண்டிய சமயம் திருந்தினா சுகமா வாழலாம். திருந்த வேண்டிய சமயத்தை அலட்சியமா விட்டான்னா ஐந்தில் வளையாதது அது பின்ன வளையக்கு கஷ்டமாகும். ஆரம்பத்திலே உன்னை கரெக்ட் பண்ணி உன்னை சரியாக்கி உன்னை போவான்னா நம்முடைய வாழ்க்கை செழிப்பாயிருக்கும். Praise the Lord. அல்லேலூயா. அதுல அடுத்து சொல்லுகிறது 10 முதல் வாசிங்க. உனக்கு ஆராதனை சமயம், சிலர் ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் எல்லா புரோகிராம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. Praise the Lord. Praise the Lord. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தும். விசுவாசிகளே, ஞாயிற்றுக்கிழமையா நமக்கு அன்னைக்கு ஆராதிக்கக்கூடிய நாள். அன்னைக்கு நீங்க தெய்வ பயத்தோடு செய்ய வேண்டியதை செய்யணும். அன்னைக்கு நீங்க பண்ணுங்க, பண்றது தப்புன்னு சொல்ல வரல. கூடுமான வரையிலும் ஒளிவாக்குங்க. இல்லைன்னா மத்தியானத்து மேல 1 மணியை கண்டுகிடுங்க, 1 மணிக்கு மேல வைங்க. Praise the Lord. அல்லேலூயா. நம்ம இஷ்டம் செய்துட்டு அன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வராது. Praise the Lord. அதுல சொல்லுது, வாசிங்க. ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கணும். நீ திருந்த வேண்டிய இடம் திருந்தக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. Praise the Lord. உன் காலை அன்னைக்கு நீ அடக்கிதான் ஆகணும். இன்னைக்கு சர்ச், இன்னைக்கு ஆராதனை, இன்னைக்கு தெய்வ சமூகம். Praise the Lord. அல்லேலூயா. அதைத்தான் அலட்சியம் பண்ணி அதுல கால் வச்சுட்டு உண்டெങ്കിൽ அது வச்சவங்களுக்கு தெரியும். நான் அதை கூடுதல் விரிவாக்கம் செய்ய விரும்பல. அப்படி கால் வச்சவங்களுக்கு தெரியும். ஞாயிற்றுக்கிழமை தான் அது செய்யணும். அது அவன் வரணும் இல்லையா, இவ வரணும் இல்லையா, தெய்வம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அவனும் அவளும் வந்தா போதும். Praise the Lord. அல்லேலூயா. இந்த காலை வேளை நீ உன் காலை விலக்கி உன் வழிகள் நடவாம நம்ம இஷ்டத்தை செய்யக்கூடாதான். Praise the Lord. அல்லேலூயா. நம்ம விருப்பத்தை செய்யக்கூடாதான். ஆராதனை நாள், வாரத்துல ஒரு நாள். நமக்கு இப்ப ஞாயிற்றுக்கிழமை, அரபு நாடுகளில் வெள்ளிக்கிழமை வச்சிருக்காங்க விடுமுறை. அந்த இடத்துக்கு அது பொருந்தும். நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. விசுவாசிகளே, ஞாயிற்றுக்கிழமை மற்ற எந்த அலுவலையும் ஈடுபடாதபடி இருப்போமானால் அது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பூர்வமானதை கட்டணும்னா, நம்ம பெயர் பெறணும்னா நம்மை திருத்தணும். நம்மை நாமே திருத்தணும். நம்மை நாமே திருத்துவதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த வாய்ப்பு என்ன தெரியுமா? ஜீவனை தந்து இன்னைக்கு காலையில் ஆலயத்தில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எங்க பார்த்தாலும் மரண ஓலம், எங்க பார்த்தாலும் மரண செய்தி. சுகமா படுக்கிறாங்க, காலையில் ஆளை பார்த்தா ஜீவன் இல்ல. சுகமா சாப்பிடுகிறாங்க, யாத்திரை போகிறாங்க, திருப்பி காணோம். என்ன நடக்குன்னு சொல்ல முடியல.
ஆபத்தாயிருக்கலாம், வியாதியாயிருக்கலாம், என்னென்னமோ வியாதி சொல்ல முடியாத அளவுக்கு தேசத்துல பரவுது. ஆனா இதுவரை நம்மை கர்த்தர் காத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் இஷ்டப்படி செய்யாதபடி சகோதரா சகோதரி, ஞாயிற்றுக்கிழமைன்னா உன் இஷ்டப்படி செய்யாம ஆண்டவர் நமக்கு ஒண்ணு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அடுத்து சொல்லுது, வாசிங்க. நீ உன் சொந்த பேச்ச சொந்தமா பேசவே கூடாதான். எவ்வளவு அப்பம் சின்சியர், நம்ம எவ்வளவு உத்தரவாதம், எவ்வளவு பொறுப்புணர்வு கடைபிடிக்க வேண்டியதா இருக்கிறது. சொந்த பேச்சை பேசாமல் இருந்து நல்ல சந்தோஷமான நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமைன்னா சந்தோஷமான நாள். காரணம் என்ன தெரியுமா? அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போகாம வீட்டுல நிக்கிற நாள். பிள்ளைகளுக்கு ஒரு குட்டி பரலோகம். கை தூக்கி சொல்லுங்க, எத்தனை பேருக்கு இந்த சந்தோஷம் உண்டு? அம்மாவும் அப்பாவும் வீட்டுல இருந்தா எத்தனை பிள்ளைகளுக்கு சந்தோஷம் உண்டு? ஒன்னா ரெண்டு பிள்ளைகள் தான் கை தூக்குது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நிறைய பிள்ளைகளுக்கு அப்பா வரும்போ ஐயோ பயந்து ஓடி ஒளிக்கிறாங்க, மிருகம் போல வாரானுங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. காட்டு மிருகம் போல வருது, குறைக்கிற நாய் போல வருது, கர்ச்சிக்கிற சிங்கம் போல வருது, தரையில ஊறுகிற பாம்பு போல வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மாவும் அப்பாவும் பிள்ளைகளும் ஒண்ணு சேர்ந்தா அந்த வீடு ஃபர்ஸ்ட் உங்க வீடு தான் ஐயா பரலோகம். ஆமென். நடமாடும் பரலோகம், பூமிக்கு கர்த்தர் தந்த வீடு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வீடு ஒரு பரலோகமா இருக்கணும். மன மகிழ்ச்சியின் நாள் பைபிள்ல சொல்லுது, சும்மா சொல்றதல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சா மத்தியானத்து மேல, பிள்ளைகளே உங்களுக்கு சொல்லுகிறேன், யாராச்சும் ஒரு நாளும் எந்த டியூஷன் ஆனாலும் அந்த டீச்சர் சொல்ல கேட்காதீங்க, வீட்டுல இருந்து பெற்றோரோட சந்தோஷிங்க. பிரைஸ் தி லார்ட். டியூஷன் அம்மா அப்பாவுக்கு 1 மணிக்கூர் பிள்ளைகளை உட்கார வச்சு, சின்ன பிள்ளையா பெரிய பிள்ளையா சந்தோஷமா இருங்க ஐயா உங்க குடும்பத்துக்குள்ள. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்ப அடிப்படை வசதி வந்தா அம்மா அப்பா 1 மணிக்கூர் வாரத்துல ஒரு நாள் கூட பெற்றோரும் பிள்ளைகளுமா இணைஞ்சு 1 மணிக்கூர் உட்கார்ந்து பேசி, 1 மணிக்கூர் என்ஜாய் பண்ணி, 1 மணிக்கூர் சந்தோஷிச்சு, ஒரு 50 ரூபாய் இல்லை 100 ரூபாவுக்கு ஏதோ ஒரு ஆகார பதார்த்தம் வாங்கி வச்சு 4 கப்பு தண்ணியும் போட்டு வளைஞ்சு உட்கார்ந்து பெற்றோர் பிள்ளைகள் சந்தோஷமா இருங்க. கண்கண்ட பரலோகம் உங்க வீடு தான். அல்லேலூயா. 2 தெய்வ சபை ஆராதிக்கிற இடம். 3 மரணத்துக்கு பின் அனுபவிக்க போகிற தெய்வ ராஜ்யம். அல்லேலூயா, அல்லேலூயா. வீடு மன மகிழ்ச்சியின் நாள். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா, அன்னைக்கு தான் உலகத்துல உள்ள எல்லா பிரச்சனையும் இழுத்து போட்டுட்டு இருக்கிறது. கொஞ்சம் கவனிங்க. அம்மா அப்பாவும் சொல்றேன், பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்க பிள்ளைகளோட நீங்க சமயத்தை செலவிடுங்க. நீங்க பிள்ளைகளோடு சமயம் செலவிட வேண்டிய சமயங்களில் செலவு செய்தா பிள்ளைகளினுடைய எண்ணங்கள் மாறாமல் தெய்வம் பாதுகாப்பார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பிள்ளைகளோடு நல்லா ஃப்ரீயா, பெற்றோரு நல்லா அன்பா ஐக்கியமா, யாரு உங்க பிள்ளைய குறிச்சு எது வேணும்னு சொல்லட்டு, உங்க பிள்ளை உங்களுக்கு தான். அல்லேலூயா. சில பெற்றோர் பிள்ளைகள் ஐக்கியமா இருக்கும்போ கிண்டி அழைக்கும், உன மூளை பாத்தியா, உன மோன பாத்தியா, வீட்டுக்குள்ள சண்டை பிடிக்கணும். சொன்னதை கேளுங்க, சமாதானமா. கேட்க கூடாதுன்னு சொல்லல, தவற திருத்துவதற்கு முயற்சி எடுங்க. பிள்ளை உங்களை விட்டு பிரியாதபடி காத்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மன மகிழ்ச்சியின் நாள். அடுத்து நாளை மகிமை உள்ள நாள். மகிமை உள்ள நாள், மன மகிழ்ச்சியின் நாள். ஞாயிற்றுக்கிழமையா ஒரு சந்தோஷத்துக்குரிய நாள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அடுத்து சொல்லுது, வாசிங்க. சொல்லி மகிமையாக எண்ணினால், மகிமையாய் எண்ணுவாயானால்
ஒரு எண்ணம் வரணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு காலையில நான் எங்கேயும் போக கூடாது. ஞாயிற்றுக்கிழமை நான் மற்ற அந்த அலுவலுக்கு போக கூடாது. Praise the Lord. அல்லேலூயா. ஆண்டவர் ஒழுங்குமுறை வச்சிருக்கிறாரு. ஆசீர்வதின்னு சொன்னா 6 நாள் வேலை செய்த ஆசீர்வாதத்தை 7ஆம் நாள் தூத்தடிக்க கூடாது. நிரந்தரமா நிக்கணும்னா நீ தெய்வ சமூகத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. அடுத்து சொல்றது வாசிங்க. அப்பொழுது கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் நல்ல ஸ்தானத்துக்கு உங்க பிள்ளைகளை கொண்டு வருவார். அல்லேலூயா. பூர்வமானதை கட்டுகிறது மட்டுமல்ல, நம்ம பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்த சென்டென்ஸ் போனா, அடுத்த பகுதி, அதுல 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கூட வாசிங்க. வார்த்தையை சுருக்க விரும்புகிறேன். 8:18. ஏசாயா 8:18. இதோ நானும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இருக்கிற கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் நான் மட்டும் ஆராதிச்சேன். பிள்ளை இன்னும் சர்ச்சைக்கு வரண்டா, மக்களை நீங்க இருந்து சொல்லிட்டு வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிலர் அண்ணு காலத்தை தான் பொதிச்சோரெல்லாம் கட்டி நீ போன்னு சொல்லி அங்க விடுவானு. இதை ஒண்ணு நிறுத்தான். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இஸ்ரவேலிலே நானும் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாய் அற்புதங்களாய். எத்தனை பேர் விரும்புறீங்க எங்க பிள்ளை அடையாளங்களும் அற்புதங்களுமா இருக்கணும்னு? அல்லேலூயா. இன்னும் முதல் பிள்ளைகளுக்காக கிரயம் செலுத்தி ஜெபம் பண்ணணும். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். பெற்றோர் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். இந்த வருஷத்துல சில பிள்ளைகள் மேல தேவனாகிய கர்த்தருடைய தெய்வ சித்தம் நிறைவேற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவனுடைய திட்டத்தை நம்ம செய்யாம எவ்வளவு தான் உழைச்சாலும் அதனுடைய பலனை அனுபவிக்க முடியாது. கிரயம் செலுத்தினால் அதனுடைய பின்னணியத்துல சிலதை அனுபவிக்க எதுவாகும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில கிரயம் செலுத்தி தெய்வ சமூகத்துல காத்துருங்க. கை குழந்தைன்னு சொல்லி பிள்ளைகளை விட்டுறாதீங்க. பிள்ளைகளுக்கா தெய்வ சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரு இந்த பிள்ளையின் மேல தேவ கிருபை பகரணும். தாய் தகப்பன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஜெபம் தான் ஃபர்ஸ்ட் அவர்களுக்கு நன்மையை கொண்டு வரும். அல்லேலூயா. பெற்றோராகிய நீங்க உங்க பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபித்து பிள்ளைகளை வளர்த்தினால் அந்த பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும். பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாய் இருக்கும். அல்லேலூயா. அப்படி போதிக்கப்பட்ட தாய் தகப்பன்மார் இன்றைக்கும் பூமியில வாழ்கிறாங்க. நம்ம சர்ச்சில் உண்டு, நம்ம குடும்பங்களில் உண்டு, நம்ம ஏரியாவில் உண்டு. இந்த காலை வேளையில உங்க பிள்ளைகளுக்கா முழு மனதோடு கடினமா உழைக்கிறோம். குடும்பத்துக்காய் பிள்ளைகளுக்காய் கடினமாய் பிரயாசப்படுகிறோம். அதே போல ஆத்மீக நிலையிலையும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் தெய்வ காரியத்திலையும் பிள்ளைகள் நிலைத்திருப்பதற்கு கிரயம் செலுத்தினால் பலனை காண்போம், அனுபவிப்போம். அந்த ஆசீர்வாதம் பெரிதாய் இருக்கும். திறப்பானதை அடைக்கணும். எங்க திறந்து கிடக்கு, எங்க என் பிள்ளை எந்த இடத்துல தெய்வ காரியத்துல இடறினாய், இன்னைக்கு இந்த காலை வேளை கண்டுபிடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். திறப்பானதை அடைக்கிறவன் சொல்லி பெயர் வரணும். பிள்ளையா பைபிள் வாசிக்க வேண்டிய சமயம் பைபிள் வாசிப்பான். ஜெபிக்க வேண்டிய சமயமா அவன் ஜெபம் பண்ணுவான். ஆராதிக்க வேண்டிய வேலையா அவன் ஆராதனைக்கு வருவான். இது காலையிலே 6 மணிக்கே கூப்பிட்டு 7 மணிக்கு சண்டை பிடிச்சு 8 மணிக்கு வந்தாவா போனாவா. இல்ல, ஒரு மாற்றம் உருவாகட்டும். நம்ம தரப்புல நிற்போம். இன்னும் ஜபத்தினுடைய வேலை, தாய் தகப்பன்மார் தெய்வ சமூகத்துல ஜபத்தினுடைய சமயத்தை இன்னும் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் நீங்க மாற்றம் கொண்டு வரும்போது தானே சில இடத்துல மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு?
நம்ம தெய்வ சமூகத்துல நம்ம பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வருமோ, பிள்ளைகளுக்குள்ள தெய்வம் சில மாற்றத்தை கொண்டு வருவார். தானே பிரிஞ்சு போனது, தானே இடறி போனது, தானே விலகி போனது, தானே தெய்வ சமூகத்துல அவங்க வளருவாங்க. உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கைக்குள்ளால, நம்முடைய ஜீவிதத்துக்குள்ளால, நம்முடைய சந்ததிக்குள்ளால பரிசுத்த ஆவியானுடைய ஒரு கிரியை வெளிப்பட கர்த்தருடைய கைகளில் ஒப்பு கொடுப்போம். அப்படியே எழும்பி நிற்க